சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை வார்னிங்கும் பண்றாரு, நம்மளை எச்சரிக்கிறார். வேணாம், இப்படி பண்ணாத, இது போகக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, நான் உனக்கு முன்னமே சொல்லி கொடுக்குறேன், போனீனா மாட்டிக்கிருவ, இது ஒன்வே ரூட்டு, நீ போயிட்டு திரும்ப வர முடியாது அதே ட்ராக்ல அப்படின்னு ஆண்டவர் நமக்கு முன்னமே வார்னிங் பண்றாரு. நம்ம என்ன செஞ்சிடறோம் தெரியுமா? சில நேரம் சிக்னல் போட்டிருப்பாங்க, ரெட் சிக்னல் போட்டிருப்பாங்க, அதை கவனிக்காம போறவங்களுக்கு தான் என்ன நடக்கும்? ஆக்சிடென்ட் நடக்கும். ரெட் சிக்னல் போட்டிருப்பாங்க, அதை பார்த்தவங்களாம் கவனிச்சவங்களாம் கரெக்டாக நின்று பிரேக் அடிச்சிருவாங்க, நின்றுவாங்க. ஆனால் அதை யாரெல்லாம் கவனிக்காமல் அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணிடுறாங்களோ கரெக்டாக போய் என்ன பண்ணிடுறாங்க, எதுக்கு இருக்கிற சிக்னல் ஓப்பன் பண்ணிடுறோம், வந்து தூக்கிட்டு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு இங்கே வரும்பொழுதெல்லாம் சிக்னல் போட்டு காட்டுறாரு. இப்போ நீ நிற்கணுமா, போகணுமா, இல்லை கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கணுமா, எல்லா சிக்னலையும் ஆண்டவர் இங்கே வரும்போது நமக்கு காட்டி கொடுக்குறாரு. நம்ம சிக்னல் என்ன செய்யணும்? இங்கே வரும்போது கவனிக்கணும். அப்பா என்ன சொல்கிறீங்க ராஜா, எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, எனக்கு என்ன ஆபத்து